Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். IQoo உடைய மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்மார்ட் போனான IQoo Neo 6 உடைய சக்சஸரா IQoo Neo 7 இன்னைக்கு அஃபிஷியலா இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. அதுவும் IQoo Neo 6 இருக்கக்கூடிய அதே 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ஒரே பிரைஸ் செக்மெண்ட்ல ரெண்டு ஸ்மார்ட் போன் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ IQoo Neo 6 விட IQoo Neo 7 அப்கிரேட் பண்ணிருக்காங்களா, டவுன்கிரேட் பண்ணிருக்காங்களா, இல்ல ஈக்குவல் கிரேட்ல இருக்கா, என்ன கிரேட்ல தான் இந்த IQoo Neo 7 இருக்கு? வீடியோல போயிட்டு டீடைலா கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மொபைலுக்கான லுக் அண்ட் டிசைன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டிசைன் தாங்க. பெருசாக ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. ரெண்டு மொபைலும் ஒரே மாதிரியான லுக் தான் இருக்குது. ஏன்னா அந்த கேமரா மாடல் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு ரெண்டு மொபைலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கலர் ஆப்ஷனில் IQoo Neo 6 ஆரஞ்சு கலருக்கான ஒரு எக்ஸ்ட்ரா கலர் ஆப்ஷனோட 3 கலராக இருந்துச்சு. பட் இங்கே இந்த IQoo Neo 7ல அது ஆரஞ்சு கலர் கிடையாது, பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற மாதிரியான ஒரு 2 கலர் ஆப்ஷன் இருக்குது. மற்றபடி IQoo Neo 7 193 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.58 mm திக்னஸோட இருக்குது. IQoo Neo 6 190 கிராம்ஸ்க்கான வெயிட் 9 mm திக்னஸோட கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரெண்டு மொபைலுடைய பில்ட் குவாலிட்டி எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால லுக் டிசைன் பெருசாக வித்தியாசம் கிடையாது. வெயிட் அண்ட் திக்னஸ்லையுமே கூட பெருசாக வித்தியாசம் கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு அதெல்லாம் பெருசாக ஒன்றும் கண்டுக்க தேவையில்லை. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மொபைலுக்கான டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா இங்கே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஆக்சுவலி பெருசாக இருக்கிறது தான் வித்தியாசம். டிஸ்பிளேவுடைய சைஸ் தான் வித்தியாசம். IQoo Neo 7 பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் IQoo Neo 6 நமக்கு 6.62 இன்ச்சஸில் டிஸ்பிளேவுடைய சைஸ் இருந்துச்சு. இந்த சைஸ் மட்டும் தான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு Full HD + ரெசல்யூஷனுக்கான E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1200 ஹெர்ட்ஸ்க்கான இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட், 360 ஹெர்ட்ஸ் நார்மல் டச் சாம்பிளிங் ரேட். பட் இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங்னு வரும்போது 1200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும் சொல்றாங்க. அண்ட் 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR 10+ சர்டிஃபிகேஷன் மாதிரின இந்த ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இருக்கு. ஸோ டிஸ்பிளே டிக்டோவா அதே டிஸ்பிளேவை அப்படியே இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. சைஸ் மட்டும் IQoo Neo 7 கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய சைஸ்க்கான டிஸ்பிளே வேணும்னா IQoo Neo 7 போங்க, இல்லை கொஞ்சம் சின்ன சைஸ்க்கான டிஸ்பிளே வேணும்னா IQoo Neo 6 போங்க. மற்றபடி ஒன்றும் வித்தியாசம் டிஸ்பிளேல இங்கே கிடையாது. நெக்ஸ்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வந்தோம்னா இங்கேயுமே ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பழைய IQoo Neo 6ல பார்த்தீங்கன்னா 4700 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த IQoo Neo 7ல 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுத்துலையுமே ஒரு சின்ன அப்கிரேட் இருக்கு. அண்ட் இந்த அப்கிரேட்னால நமக்கு ரியல் டைம்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா IQoo Neo 6ல நமக்கு 0 to 100% சார்ஜ் பண்ண 30 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கும். பட் இந்த IQoo Neo 7ல அதே 0 to 100% சார்ஜ் பண்ண நமக்கு ஒரு 25 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் பெட்டரான பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராசர் அதை விட இன்னும் சின்ன சைஸ்க்கான ஃபேப்ரிகேஷனோட இருக்கக்கூடிய ப்ராசர் அப்படின்றதுனால கொஞ்சம் பேட்டரி லைஃபும் IQoo Neo 7ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா, IQoo Neo 6 விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்கலாம். அடுத்து பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம்னா இங்கே ஆக்சுவலி ஒரு பெரிய அப்கிரேடே பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் IQoo Neo 6ல பார்த்தோம்னா நமக்கு Snapdragon 870 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர் 7 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருந்த ஒரு ப்ராசரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே இந்த IQoo Neo 7ல Dimensity 8200 அப்படின்னு சொல்லக்கூடிய 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு Mediatek கூடிய சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய டிஃபரன்ஸ் பர்ஃபார்மன்ஸில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா AnTuTu ஸ்கோர் சொல்கிறேன், அதை வச்சு உங்களுக்கு புரியும். Snapdragon 870க்கு பார்த்தீங்கன்னா 7 lakh +க்கான ஒரு AnTuTu ஸ்கோர் வந்திருக்கு. பட் இந்த Dimensity 8200க்கு 8,90,000+ AnTuTu ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ AnTuTu ஸ்கோர்ல எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரியல் டைம்ல IQoo Neo 6 விட IQoo Neo 7ல இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி 5G பேண்டும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. IQoo Neo 6ல நமக்கு வெறும் 4 5G பேண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே அதை இன்னும் அப்கிரேட் பண்ணி 8 5G பேண்டுக்கான சப்போர்ட்டா கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டுத்துலையுமே LPDDR5 ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கு. ரெண்டுத்துலையுமே எக்ஸாக்ஸ் ஹாப்டிக்ஸ் வைப்ரேஷன் மோட்டர் அண்ட் வெப்ப சாம்பர் அண்ட் 3D கிராஃபிக் ஷீட்டிங்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி சேம் ஏரியா சேம் சைஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ப்ளூடூத் வெர்ஷன் மட்டும் இங்க IQoo Neo 6ல ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கான கனெக்டிவிட்டி இருக்கும். பட் IQoo Neo 7ல கொஞ்சம் லேட்டஸ்டா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கான கனெக்டிவிட்டி இருக்கும். இது மட்டும் ஒரு சின்ன டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா IQoo Neo 6ல இருந்து IQoo Neo 7 ஒரு பெரிய அப்கிரேடே பண்ணிருக்காங்க. இன்னும் பெட்டரான IQoo Neo 6 நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன், அதை விட இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா இந்த IQoo Neo 7 இருக்கும். அண்ட் இந்த செக்மெண்ட்ல இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனும் அது இந்த IQoo Neo 7 தான்.
அடுத்து அப்படியே கேமராக்கு வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று தூக்கிட்டு ஒன்று இறக்கியிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா சாம்சங் உடைய சென்சார் தான். பட் ஆனால் IQoo Neo 6ல சாம்சங் உடைய ஐசோசெல் GW1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த IQoo Neo 7ல அதை லைட்டாக அப்கிரேட் பண்ணி ஐசோசெல் GW3 அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் அப்கிரேடடான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரெண்டுத்துலையுமே நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த சென்சார் தான் லைட்டாக IQoo Neo 7ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் எங்க டவுன்கிரேட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கேமரா தான். ஆக்சுவலி IQoo Neo 6ல ரெண்டாவதாக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே IQoo Neo 7ல அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட அப்படியே தூக்கி போட்டுட்டு 2 மெகா பிக்சல் பொக்கே அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான 3 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைட் இங்கே IQoo Neo 7ல இல்லை. அதை மெயினாக நீங்கள் நோட் பண்ணிங்க. அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் நான் அதிகமாக எடுப்பேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவாக இருக்கும். இல்லை நான் அல்ட்ரா வைட் ஷாட்ஸே அவ்வளோவா எடுக்க மாட்டேன், எனக்கு அல்ட்ரா வைட் யூஸே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது பிரச்சனையே இருக்காது. மற்றபடி ரெண்டுத்துலையுமே நமக்கு மேக்ஸிமம் 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் இந்த ரியர் கேமரா யூஸ் பண்ணி. அண்ட் ரியர் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. ரெண்டுலையுமே ஒரு சின்ன அப்கிரேட் சென்சாரில் இருக்குது அப்படின்னாலும் ரியல் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெருசாக வித்தியாசம் இருக்காது. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். அதனால் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெருசாக அப்கிரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தீங்க, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். அண்ட் மற்றபடி முன்பக்கம் செல்ஃபி கேமரா இங்கேயும் வித்தியாசம் இல்லை. ரெண்டுத்துலையுமே அதே பழைய 16 மெகா பிக்சலுக்கான அந்த செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 1080 பிக்சல் 30 FPSல மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ்லையும் கண்டிப்பாக எந்த வித்தியாசமும் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஆஸ் யூஷுவல் அதே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் செல்ஃபி கேமரா IQoo Neo 6 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால பெர்ஃபார்மன்ஸ் கேமரான்னு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எதிர்பார்க்கலாம். அடுத்து மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே வித்தியாசமே கிடையாது. ரெண்டு மொபைலுமே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வருது. ரெண்டுத்துலையுமே டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஹைரஸ்க்கான ஆடியோ சர்டிஃபிகேஷன் இருக்கு. ரெண்டுத்துலையுமே IR பிளாஸ்டர் இருக்கு. பட் எங்க வித்தியாசம்னா ஆண்ட்ராய்டில் தான். இங்கே IQoo Neo 7 அப்டேட்டட் ஆண்ட்ராய்ட் 13 பன்டச் OS 13 வந்திருக்கு. பட் IQoo Neo 6 நமக்கு ஆண்ட்ராய்ட் 12 அண்ட் பன்டச் OS 12 கிடைக்கும். அண்ட் ரெண்டுத்துலையுமே 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது IQoo Neo 6ல நமக்கு ஆண்ட்ராய்ட் 14 வரைக்கும் அப்டேட் கிடைக்கும். பட் இப்போ வந்திருக்கக்கூடிய IQoo Neo 7ல இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவா ஆண்ட்ராய்ட் 15 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். மற்றபடி பிரைசிங் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ரெண்டுமே ஈக்குவல் பிரைசிங். ரெண்டு மொபைலுமே 8+128GB வேரியன்ட் 30,000 ரூபாய்க்கும் 12+256GB வேரியன்ட் 34,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த IQoo Neo 7 இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால இதுக்கு சில ஆஃபர்ஸ் இருக்கு. கார்டு ஆஃபர் 1500 ரூபீஸ் வரைக்கும் இன்ஸ்டன்டா கார்டு ஆஃபர் பண்றாங்க. அது போக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஒரு 2000 இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது இன்னுமே கம்மியான செக்மெண்ட்டுக்கு IQoo Neo 7 நம்மளால வாங்கிக்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓவரால் இப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா IQoo Neo 6 வாங்குறதுக்கு பதில் IQoo Neo 7 வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா IQoo Neo 7 கண்டிப்பா ஒரு நல்ல அப்கிரேட், நிறைய இடங்கள்ல நல்ல அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதுலயும் மெயினா பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ப்ரீவியஸ் IQoo Neo 6ல இந்த Snapdragon 870 விட இன்னும் நல்ல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு Dimensity 8200 அப்படின்ற லேட்டஸ்டான ப்ராசர் யூஸ் பண்ணிருக்கிறது கண்டிப்பா இதுக்கு ஒரு பாசிட்டிவ். அண்ட் இந்த ப்ராசர் யூஸ் பண்ணி IQoo Neo 6 இருக்கக்கூடிய அதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்கிறது இந்த ஸ்மார்ட் போனுக்கு டபுள் பாசிட்டிவா எனக்கு தோணுது. அண்ட் இது போக சில விஷயங்கள் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரி மாதிரியான விஷயங்களும் லைட்டா அப்கிரேடும் ஆயிருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்மார்ட் போன் வாங்கக்கூடியவங்க IQoo Neo 6க்கு பதிலாக IQoo Neo 7 கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா பிரைசிங்கும் சேமா இருக்கு அண்ட் ஃபீச்சர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அண்ட் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஒரு வருஷம் இன்னும் லேட்டஸ்டான அப்டேட்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்லாம் போது கண்டிப்பா நீங்க இங்க IQoo Neo 6க்கு பதில் IQoo Neo 7 போகலாம். IQoo Neo 7 கண்டிப்பா IQoo Neo 6 விட அப்கிரேட் தான்.